என்னை அழைத்து வந்த ஒரு பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இது என்ன கூட்டம் என்றதை நான் அறிவேன், எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகுதான் தெரியும் இது குடும்ப ஐக்கிய கூட்டம் என்று நான் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோட இடைப்பட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பேசுகிற ஒரு மனுஷர் அல்ல, ஆவியானவரே பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களோடு பேச வல்லவராய் இருக்கிறார். வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நான் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு சிறிய பாடலை கர்த்தருக்கென்று நான் பாடும்படி விரும்புகிறேன். பாடலை தெரிந்தவர்கள் என்னோட கூட நீங்களும் பாடலை பாடலாம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகழ்ந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடமும் நீரே, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. Thank you Jesus. Hallelujah. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகழ்ந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. உன்னதரே உம் மறைவில் தங்கி வாழ்கிறேன், வல்லவரே உம் நிழலில் புகழ்ந்து கொள்கிறேன். அடைக்கலமும் கேடகமும் நீரே எனக்கு, புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. என் புகலிடமும் தஞ்சமும் நீரே எனக்கு. மறைவிடமே என் உறைவிடமே, நான் நம்பியுள்ள என் கண்மலையே. மறைவிடமே என் உறைவிடமே, என் கண்மலையே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவதான் நம் மறைவிடமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நம்பி உள்ள என் கண்மலை. அல்லேலூயா. நம்ம எது மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம். அல்லேலூயா. எந்த நம்பிக்கையோட நம்ம ஓடுகிறோம்? கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை. அவருடைய கிருபையில ஓடுகிறோம், அவருடைய கிருபையில நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. இந்த மாலை வேளையில், இந்த இரவு நேரத்தில், இந்த குடும்ப ஐக்கிய ஜெபத்தில் கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுவேன், ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை உருவாக்குவார். அல்லேலூயா. இந்த திருச்சபைகளில் அநேக தூண்களை கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். கிதியோன்களை கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். போர் சேவர்களாய் எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஜெப சேனைகளாய் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அது யாரும் இல்லை, நீங்க தான். அல்லேலூயா. நீங்க தான், நீங்க தான். நீங்கள் பண்படுத்தப்பட்ட விதைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க விதைக்கப்படுறீங்க, ஆண்டவர் உங்களை பண்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் நீங்கள் விளைய செய்வீர்கள், பல மடங்கு நீங்கள் கனி கொடுக்கும்படியாய் 30, 60, 100 கர்த்தர் உங்கள் நிமித்தமாக கர்த்தர் பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லுறீங்க என் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கர்த்தர் ஒரு காரியம் நம்மோடு கேச அவர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாடின் புஸ்தகத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் அதினுள்ள 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. இந்த வார்த்தையை
ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே இன்னும் அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? The Lord is the strength of my life. அதாவது கர்த்தர் என் வாழ்க்கைக்கு பலனான கர்த்தராய் இருக்கிறாராம். அல்லேலூயா. நான் யாருக்கு அஞ்சிட மாட்டேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு பலனாய் இருப்பாரானால், உங்களுடைய வாழ்க்கைக்கு கர்த்தர் கேடகமாய் இருப்பாரானால், நீங்கள் எதற்கும் அஞ்சிட தேவையில்லை, நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என்றால் கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவர்தான் எனக்கு ஸ்ட்ரென்த்ஃபுல் ஆஃப் மை லைஃப். அவர்தான் என் வாழ்க்கைக்கு பெரிய துணையாய் இருக்கிறார். அவர்தான் என் வாழ்க்கைக்கு ஒரு ஓட்டமாய் இருக்கிறார். அவரே என் வாழ்க்கையின் எல்லாமும் கீதமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது அப்படியாய் சொல்லுகிறார் இந்த முதல் வார்த்தையிலே, கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என் இரட்சிப்புமான தேவனாய் இருக்கிறார். நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு நான் பயப்படுவேன்? காரணம், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அல்லேலூயா. இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அநேக வேதனைகள், துன்பங்கள், நெருக்கம், ஒரு பக்கம் நெருக்கமும், ஒரு பக்கம் குடும்ப சூழ்நிலை, ஒரு பக்கம் எல்லாமே அவனை விட்டு போன காரியம். தாவீதை விட்டு எப்பொழுது அவன் ராஜாவாய் வந்தாரோ அப்பவே என் குடும்பத்தார் எல்லாரும் தள்ளப்பட்டார்கள். தகப்பன் என்னன்னு கேட்கல. உண்மைதானே? இல்லை, அதான் அங்கே வசனம் சொல்லுது பாருங்களேன். 10வது வசனத்தில் சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களை கைவிட்டாலும் சரி, கர்த்தர் சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது பலன் தாவீது எதுல பலனாய் இருந்தார்னா, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். அவர் எனக்கு ஸ்ட்ரென்த்ஃபுல்லா இருக்கிறார். அவர் எனக்கு பலனாய் இருக்கிறார். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் பலனாய் இருக்கிறார். ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல பலனாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. தாவீது சொன்னார், என்னுடைய பெற்றோர் என்னை ஏதுன்னு கேட்கல, என்னுடைய அண்ணமார்கள் தங்கச்சிமார்கள் என்னை ஏதுன்னு கேட்கல, என்னுடைய குடும்பத்தார் மனைவி பிள்ளைகள் என்னை ஏதுன்னு கேட்கல, ஆனாலும் கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்பட்ட வேளையிலும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். காரணம், தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம கர்த்தரோடு கூட இருக்கணும், ஆண்டவரோட கூட இருக்கணும், ஆண்டவருடைய உறவில் இருக்கணும், ஆண்டவரோடு எப்போதும் அவரை துதிக்கிற அந்த கணத்தில் நம்ம இருக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்துதல் இருக்கணும், எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எல்லா இடத்திலும் ஆண்டவரை முக்கியப்படுத்தணும். உங்கள் குடும்பத்திலையும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு முதல் அப்படின்னு சொல்லணும். உங்கள் வாழ்க்கையிலும் குடும்பங்களையும் இயேசுதான் முதல்ல என் குடும்பத்தார் தலைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா, என் குடும்பத்தின் பலனானவரை கர்த்தர் ஒருவர் தான். இயேசுதான் முதல் பலனானவர். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி முன்னாடி நிறுத்த தான் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரம் கொடுக்கல, உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளின் சுதந்திரத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். வம்சங்களை கர்த்தர் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட ஒடுங்கி போன சூழ்நிலையிலே இருக்கிறார். யாரிடத்துல நான் போவேன்? யாரிடத்துல என் குறைகளை சொல்லுவேன்? யாருடைய என்னுடைய வேதனைக்கு பதில் கொடுப்பார்? யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார்? என்னுடைய வேதனையில யார் எனக்கு ஆறுதலை சொல்வார் என்ற தவிப்பிலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரே எனக்கு பலனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் வாசிங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம், அதிலுள்ள 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். தாவீதும் 3ஆம் நாளிலே செருகத்துக்குள்ளே அமிலேக்கியர் சீமை மேலும் விழுந்து சிலாக்கை கொள்ளையடித்து
சுட்டரித்தார். ம் 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 சிறைப்பிடித்து ஒருவரையும் கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் வந்தபோது இதோ கண்டார்கள். அப்போது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் சத்தமிட்டு அழுதார்கள். சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் மனக்கிலேசமானார்கள். அவனை கல்லெறிய வேண்டும், தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று நினைத்தார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிட்டு கொண்டான்? திடப்படுத்திக் கொள்ள. அருமையான தேவ பிள்ளைய, தேவச்சனமே, நீ உங்களுக்குள்ள திடப்படுத்திக்கொள். நீ உன்னை திடப்படுத்திக்கொள். எதுக்கு திடப்படுத்தி சொல்றேன்னா, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாரு. எல்லாம் சிறைப்பிடித்து போயாச்சு. தாவீது போயிட்டு வரத்துக்குள்ள அமிலேயர்களும் மற்ற படைகளை வந்து எல்லா மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைப்பிடித்து போயாச்சு. பட்டணங்கள் கொளுத்து போயாச்சு. எல்லாம் பொழுது போயாச்சு. கூட இருந்தவர்களும் மனக்கிலேசத்தினால மனசோர்வு அடைந்தார்கள். தாவீது மீது கல்லெறிய வந்தார்கள். யாரும் இல்லை, தாவீதோட கூட இருந்தவர்கள் தான். அல்லேலூயா. வெளியே இருந்தவர்கள் இல்லை, தாவீதுடைய குடும்பத்தில் இருந்தவர்கள் தான். தாவீதுடைய குடும்பத்தில் இருந்ததுல கல்லெறிய வந்தார்கள். கல்லெறிய துணிந்துட்டாங்க. இவனை சாகடிச்சு அவ்வளவுதான். ஆனா தாவீதோ தன் இருதயத்தை திடப்படுத்தி கொண்டான். எப்படி திடப்படுத்தி கொண்டான்? கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அடுத்த வார்த்தை வாசி. தாவீது நோக்கி தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடருவேனா, அதை பிடிப்பேனா என்று கர்த்தரிடத்தில் தாவீது கேட்டான். கர்த்தர் அதை பின்தொட, நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்களேன், உற்சாகமா சொல்லுங்களேன். இந்த மாலை வேளையிலே, இந்த இரவு நேரத்திலே நீங்கள் எதை எல்லாம் இழந்து போனீர்களோ நீர் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சமாதானத்தை இழந்து போனையா, தேவன் உனக்கு ஒரு சமாதானத்தை திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உன்னுடைய எல்லா பிள்ளைகளுடைய இழந்து போனியா, உன் பிள்ளைகளை இழந்து போயிட்டாயா, உன் கணவரை இழந்து போயிட்டா, எதெல்லாம் இழந்து போனியோ, எதெல்லாம் உன்னை விட்டு போச்சோ, கர்த்தர் உனக்கு ஒரு திடப்படுத்திக் கொள்ளும்படி தேவ சமாதானமும் தேவ அன்பும் உனக்கு கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா தாவீதோ மனுஷனிடத்துல போய் உட்காரல, தேவனிடத்துல விசாரிக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ ஜனமே, நீ கர்த்தரிடத்துல விசாரிக்க கடுவாய். உடைய சூழ்நிலையை போய் கர்த்தரிடத்துல சொல்லு. ஆண்டவரே, நான் திரும்பவும் இதை பின்தொடருவேனா? ஆண்டவரே, என் பிள்ளையை திருப்பியும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள நான் திருப்ப முடியுமா? ஆண்டவரே, என் குடும்பங்களை திரும்ப ரட்சிக்க முடியுமா? ஆண்டவரே, என் குடும்பங்களை விழுந்து போய் இருக்கிறது, திரும்ப என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா? ஆண்டவரே, பின் தங்கி போய் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வறுமையில பின் தங்கி இருக்கிறேன். ஆண்டவரே, என் வியாபாரத்தில் பின் தங்கி இருக்கிறேன். நீ எவைகளில் எல்லாம் பின் தங்கி இருக்கிறியோ, கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். கர்த்தர் உனக்கு சகலத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு காரியம். அல்லேலூயா. நான் சோர்ந்து போகாதபடிக்கு, நான் விழுந்து போகாதபடிக்கு எழும்பி நிற்கணும். ஆண்டவரே, நீர் என்னோட கூட வரணும்.
நான் எங்கே போகிறேனோ அங்கெல்லாம் என் கூட இருக்கணும். என் குடும்பத்தில் நீங்கள் இருக்கணும். என் பிள்ளைகள் போகும்போது வரும்போது நீங்கள் என் பிள்ளைகளோடு போகணும். என் கணவர் போகும்போது கணவரோடு நான் போகணும். ஆண்டவரே, என் குடும்பத்தில் எப்போது நீர் வாசமாய் இருக்கணும். நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் தொனிக்கிறது போகல, உங்களுடைய கூடாரத்திலும் கர்த்தருடைய சத்தம் மாத்திரம் தான் தொனிக்கணும். வீணான வார்த்தைகளோ வீணான காரியங்களோ தொனிக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை தான் தொனிக்கணும். வார்த்தைகளை சொல்லுங்க. கர்த்தர் என்னை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:12 அதிகாரம் 9 வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் மகளே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ எதெல்லாம் சோர்வாய் இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் சோர்வாய் இருக்கிறீர்களோ, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவரை பலம் உள்ளவனாய் இருக்கணும். ஆண்டவர், நான் சோர்ந்து போகிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகிறேன். என் செப வாழ்க்கையில் நான் சோர்ந்து போகாதபடிக்கு என்னை பலப்படுத்துங்க இயேசுப்பா. என்னை பலப்படுத்துங்க. என் ஆத்மாவை திடப்படுத்துங்க. ஆண்டவர், என் குடும்பத்தை திடப்படுத்துங்க. ஆண்டவர், என் பிள்ளைகளை திடப்படுத்துங்க. என் கணவரை திடப்படுத்துங்க. எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியை திடப்படுத்துங்க. ஆண்டவரே, அப்பா, நான் ஒடுங்கி போக கூடாது. நான் எழும்பி நிற்கிறவனாய் வாழணும் ஆண்டவரே. நான் தலை குனிந்து போக கூடாது. என் தலையை நிமிர செய்யணும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு தலை குனிந்து போகிற சூழ்நிலை இருந்த போதிலும் கர்த்தர் அவன் தலையை நிமிர செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40 அதிகாரம் 29 வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தந்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆண்டவர் உனக்கு பெருக பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த வேளையில் விசுவாசிக்கிறீங்களா? உன் விசுவாசம் பெரிதாய் இருப்பாயானால், நீ கர்த்தர் மேல பெரிதாய் இருப்பாயானால், அவர் மேல நீ நம்பிக்கையாய் இருப்பாயானால், நீ கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொள்வாயானால், நீ எழும்பி கர்த்தரிடத்தில் நீ தைரியமாக உன் எதிரியை பார்த்து சொல்லு, உன் சாத்தானை பார்த்து சொல்லு, நான் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் எனக்கு பலன் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை, அதாவது தேவன் உனக்கு வல்லமைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் உனக்கு வல்லமை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கிற வல்லமைகளை கொடுப்பார். உன் சத்துருக்களை மேற்கொள்வதை கர்த்தர் வல்லமைகளை கொடுப்பார். உன் எதிராளிகளை முறியடிக்க கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் எழும்பி நிற்கும்படி கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். அல்லேலூயா. விழுந்து போகிற உன் குடும்ப சூழ்நிலை இருக்குமானால், ஐயோ நான் விழுந்து போகிற காரியம் நம்மளுக்கு நேரிடுமானால், கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலன் பூரணமாய், என் பலன் பூரணமாய் உனக்குள்ள விளங்கும். அல்லேலூயா. அவர் கிருபையை பிடித்துக்கொள், நட. ஆமென். அல்லேலூயா. அந்த ஏசாயா 40 அதிகாரம் 30 வசனத்தை 31 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்ட. உன் பலனு குறுகி போகாது. உனக்கு வயதானாலும் கர்த்தர் உனக்கு கம்பீரமாய் கர்த்தர் சொல்றார். வாலிபர்கள் ஒரு வயசை விழுந்து போகலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பலம் உனக்கு பூரணமாய் விளங்கும். அவர் பலன் உனக்குள்ள இருக்கும். ஆனால் நீ திடப்படுத்திக் கொள்வாயானால் எல்லா நேரங்களிலும் எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். தாவீது எக்காலத்தில் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அவர் துதி எப்பொழுதும் அவன் நாவில் இருந்தது போல இன்னைக்கு உங்களுடைய நாவிலே கர்த்தர் துதி இருக்குமானால், நான் நிச்சயமாய் சொல்லுவேன், உங்க குடும்பங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயம் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக சொல்லுவேன், உன் வாழ்க்கையில உங்க குடும்பங்களில் ஒரு எழுப்புதலை ஆண்டவர் கொடுப்பார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு எழுப்புதலை கர்த்தர் உருவாக்குவார். என் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புதலாய் உருவாக்குவார். தேசத்தில் கர்த்தர் என் பிள்ளையை கொண்டு அசைவாடு கர்த்தர், அந்த கர்த்தர் என் பிள்ளைகளை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் தகப்பனாய் மாற்ற வல்லவராய் இருப்பார். கர்த்தர் அநேக காரியங்களை உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நீ யாருக்கு பயப்படாத. கர்த்தர் ஒருவருக்கு பயந்து நட. அவருடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து நட. அவர் சொல்வதை செய். அவர் கட்டளையிட்டா நில்லு. அவர் என்ன சொல்லுகிறார் அது செய். அப்பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருக்க வல்லவராயிருக்கு. அல்லேலூயா. அநேக நேரங்களில் தாவீது நெருக்கப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், அநேகரால் தள்ளப்பட்டான். ஆனால் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்டபோது, நான் அந்த அண்டையில போய் திருப்பிக் கொள்வனான் என்று கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கு ஆண்டவர் இந்த மாலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் மகளே. நீ சகலத்தை திருப்பிக் கொள்ள நான் உனக்கு பலன் கொடுப்பேன். சகலத்தை நீ திருப்பிக் கொள்வதற்கு, திரும்ப உன்னை புதுப்பிக்கிறதுக்கு நான் உன்னோட கூட இருப்பேன். அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இந்த வேளையில உனக்கு ஆண்டவர் ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். நான் உன் கூட இருப்பேன். நீ எதையெல்லாம் இழந்து போனியோ அகைன் திரும்பவும் நீ பெற்றுக்கொள்வாய். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. சமாதானத்தை இழந்து போனையா, திரும்பவும் நீ சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். உன் நிம்மதி இழந்து போனையா, திரும்ப கர்த்தர் உனக்கு நிம்மதியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பி நின்றார்களா, கர்த்தர் அவர்களை உங்களுக்கு சமாதானமாகும்படி செய்வார். உன் சார்பில் கர்த்தர் வந்து நிற்கும்படி செய்வார். அல்லேலூயா. இயேசுக்கு சித்தம் நான் இன்றோடு முடிந்தது என்று நினைத்துக்கொள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய துவக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுவேன், உன் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய துவக்கத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீ கர்த்தருக்கு வார்த்தைக்கு செவிசாய், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தர் சொன்னதை செய்ய வல்லவர். அவர் எப்பொழுது ஸ்தோத்திரி. இரவு பகலும் அவரை தியானி. கர்த்தருடைய வழியை சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய வழியை தேடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய வழியை தேடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அந்த 2வது வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். சங்கீதம் 27:2. சங்கீதம் 27:2. என் சத்துருக்களும் பொல்லாதவர்கள் என்னை நெருக்குகையில் அவர்களோ இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. பிசாசானவன் எந்த மாதிரி உங்களை நெருக்கி வந்தாலும் சரி, பொல்லாத காரியங்களை நெருக்கி வந்தாலும் சரி, அவன் தான் விழுந்து போனோம். நீங்க தான் எழும்பி நிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சத்துருக்கள் தான் விழுந்து போகணும், தர நீ விழுந்து போக கூடாது. கர்த்தர்களை திடப்படுத்திக்கொள். உன் இருதயத்தை திடப்படுத்திக்கொள். சாத்தான் தான் கீழே விழணும். அவன் தலையை நான் தான் நசுக்கணும். சொல்லுவீங்களா? அவன் தலையை நான் தான் நசுக்கணும். என் சத்துரு தலையை நான் தான் நசுக்கணும். அல்லேலூயா. அவர் என் பாதபடி ஆக்கி போட்டு வச்சிருக்காரு. அல்லேலூயா. என் பாதபடியில் வைத்திருக்கிறாரு. நான் தான் நசுக்குவேன். அவன் தலையை நான் நசுக்குவேன். இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குவேன் என்று சொல்லு. உனக்கு வர்ற போராட்டங்களை பார்த்து சொல்லு. இயேசுவின் நாமத்தில் அந்த போராட்டம் நசுக்குவேன் சொல்லு. இயேசுவின் நாமத்தினால சொல்லு. எனக்கு வருகிற விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகாதபடிக்கு நான் தலையை நசுக்குவேன். எனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எந்த வாதையானாலும் சரி, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, 1000 10,000 எதையும் விழுந்தாலும் சரி, கர்த்தர் என் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எனக்கு தூதர்களை வைத்திருக்கிறார்ப்பா. அப்பா எனக்கு தூதர்களை வைத்திருக்கிறார். நான் நடக்கும் போதோ போகும்போதோ வரும்போதோ அப்பா என்னோட கூட இருக்கிறார். உன்னோட கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்மோட கூட இருக்கிறாப்பா. அவர் நம்மளை தாங்குவார். அவர் சொல்றாரு, நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், இந்த வயதான நாள்ல என்ன யாரு சுமப்பா? பெத்த புள்ள சுமக்காது, ஆனா ஆண்டவர் உன்னை சுமப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பெத்த புள்ள சாப்பாடு போடாது, ஆனா ஆண்டவர் உனக்கு சாப்பாடு போடுவாங்க. பெத்த புள்ள உன்னை எந்த இடத்துல கைவிட்டு போகலாம், ஆனா ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டாரு. அவர் தான் உனக்கு தேற்றவாளர். அப்பா தான் உனக்கு எல்லாமா இருக்கிறாரு. யார் என்னை கைவிட்டாலும் சரி, அங்க சொல்றாரு பாருங்க, தகப்பனு தாயை என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், உன்னை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அவரதை தகப்பன், அவரே உன்னை அது உள்ள ஆண்டவர் கூட நீங்க கொடுத்துப்பார்.
உன் பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் கொடுக்கும். உன் வீட்டார் ஆண்டவருக்காய் கொடுப்பார்கள். உன் குடும்பம் எழுப்பி பிரகாசிக்கும். கர்த்தருக்குள்ள பிரகாசிக்கும். இந்த உலகம் முழுவதும் பிரகாசிக்கும். நீ சுடர்விடியாய் இருப்பாய். இந்த உலகத்தின் சுடர்விடியாய் இருப்ப. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். ஒருவேளை உன் வாழ்க்கை இருளாய் காணப்படுதோ, நிச்சயமாய் கர்த்தர் உன்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். அவரே வெளிச்சத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஆண்டவர் தான் உனக்கு ரட்சிப்பை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவர் உங்களோட கூட இருக்க வல்லவர். அருமையான தேவச்சனமே, தேவ பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் கர்த்தருக்காய் உன்னை அர்ப்பணி. ஆண்டவருக்காய் உன்னை ஒப்புக்கொண்டு, ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, நான் என்னை முழுவதும் தாழ்த்துக்கிறேன், நீங்கள் என்னை பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்று விட்டு கொடுத்துப்பார். ஆண்டவருக்காய் உன்னை விட்டு கொடுத்துப்பார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? முதலாவது, ஆண்டவர் என்னை கொண்டு பெரிய அற்புதங்களை செய்வார், நிச்சயம் செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். உன்னை கொண்டு தான் அற்புதம் செய்வார். பேதரை கொண்டு அற்புதம் செய்ய கூடுமானால் உன்னை கொண்டு செய்ய முடியாதா? நிச்சயம் ஆண்டவர் உன்னை கொண்டு செய்வார். பெரிய காரியங்களை ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்குள்ள எப்போதும் அவருடைய சட்டங்களின் கீழே அடைக்கலமாயிருங்கள். கர்த்தர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை கொண்டு நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னோட பேசின காரியம், ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம், ஆண்டவர் என்னை குறித்து வைக்கிற திட்டங்கள், எல்லாரும் கண்களை மூடுவார். ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? அப்பா, என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. நீர் எனக்கு பலனை கொடுங்க. கழுகைகளை போல ஆண்டவரை சட்டங்களை அடித்து எலும்பணும் ஆண்டவரை. கழுகளை போல எழும்புகிற ஆண்டவரே, உம்முடைய சட்டங்களை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, கழுகளை போல எழும்ப ஆண்டவரே எனக்கு சட்டங்களை கொடுங்க. ஆண்டவரே, புதிய சட்டங்களை கொடுங்க. நான் எழுப்பி பிரகாசிக்கும்படி, ஆண்டவரே அந்த உயரத்தில் பறக்கும்படி, ஆண்டவரே உம்முடைய சேனைகளாய் எழும்பும்படி, ஆண்டவரே எனக்கு ஒரு சட்டங்களை கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய சட்டங்களின் அடைக்கலத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே, உம்முடைய அடைக்கலத்தில் எனக்கு ஒரு ஆண்டவர் அடைக்கலத்தை கொடுங்கப்பா. உன்னதமான ஒரு மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லுற நிலையில் தங்குவான் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய நிலையில எங்களை காத்துக்கொள்ளும், உம்முடைய சனங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சனங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர்களை ஒவ்வொருவரையும் ஜெப சேனைகளாய் எழுப்புவீராக. ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கு ஆண்டவரே எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும், அந்த இந்த குடும்பத்தாருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே துதியின் சேனைகளாய் எழுப்புங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஜெப சேனைகளாய் எழுப்புவீராக. கர்த்தர் அநேக காரியங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவே கர்த்தரை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. நல்ல ஞானங்களை கொடுங்க. ஆண்டவரே, கல்வி ஞானங்களை கொடுங்க. ஆண்டவரே, அபிஷேகத்தை கொடுங்க. புது எண்ணெயினால் அபிஷேகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், அசைவாடட்டும் ஆவியானவரே. Holy God, Jesus, in the name of Lord, Holy Nama Nima Thalanama Kalanama Duranama Shanadara, Holy Nakadara Lama Duranima, Shinama Dura Kalanama Daralana. ஆண்டவரே, நீர் விஸ்தாலமாய் மாற்றுற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் விஸ்தாலமாய் மாற்றுகிறவர். Holy Kana Duranama Shanadara, Rina Madula Ravarala Manana Duranama, Shinama Durala Kaladara Namadara. Orika da 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 la mundana namani shina darora olle namadara thikara da la dura mada sita namadunya. கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். திடமான ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, விழுந்து போனேன், என்னுடைய விசுவாசத்தில் குறைவு இருக்குமானால் இப்பொழுதே விசுவாசத்தை துவக்குகிறோம். ஆண்டவரே, முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். கர்த்தர் ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு விசுவாசத்தை கொடுப்பீராக. கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்ளட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய இருதயங்களை கர்த்தர் திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். Holy God, Jesus, தேவ வல்லமை ஊற்றப்படட்டும். ஆவியோட அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய அழைப்புதலின் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். அதிகாலை உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர். ஈகாத்தா தூரலா நம ஷன்னமதுரா. ஓ ஹalleluya, ஹalleluya. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, ஹalleluya. நன்றி
நன்றி நன்றி நன்றி உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா துள்ளுட்டுமையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா வல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே சொல்லுவா சொல்லுவா என்னை காண்பவரே என்னை அனுதின காப்பவரே நன்றி 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 அல்லேலூயா எல்லாரும் வாயில சொல்லுவ வாயை திறந்து ஆண்டவரை இம்மட்ட நடத்தினி ஆண்டவரை இனிமேல் நீ நடத்த போகிறீர் என் வாழ்வை கர்த்தர் விசாலமாய் மாற்ற போகிறீர் ஆண்டவரை ஒரு கதவுகள் அடைபட கர்த்தர் இன்னொரு வழிகளை வாசத்தலத்தை கர்த்தர் உருவாக்க வல்லவராய் இருக்கிறேன் ஆண்டவரே குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக எல்லா நெருக்கங்கள் எல்லா இடுக்கண்களை கர்த்தர் விலக்கி இன்றே ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை காணட்டும் எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக எல்லா அந்தகார கிரியைகள் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிற போவெளிய இயேசுவின் நாமத்தினால எல்லா பொல்லாத சிந்தனைகள் எல்லா இருமாப்புகள் எல்லா கடினமான இருதயத்தை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுவீராக ஓ அல்லேலூயா Thank you Jesus இயேசுவே இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் அப்பா நீங்க எங்க கூட இருக்கிறீங்க நீர் நடத்துவீர் நீர் சுமப்பேன் என்று சொல்லி நான் உன்னை தப்புவிப்பேன் நான் உன்னை ஏந்துவேன் நான் உன் கூட வருவேன் உன் வழிகள் எல்லாவற்றிலும் நான் உன்னோட வருவேன் நான் உன்னோட இருப்பேன் சதாக்கால் நான் உன்னோட கூட இருப்பேன் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது ஆண்டவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது நம்ம பிள்ளைய கர்த்தர் அப்படியாய் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கும் பிதாவே ஆமென் ஆமென் Thank you Jesus